தமிழ் பேசி தமிழால் இணைந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியாகக்கூடிய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான நோட்டிஃபிகேஷனை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து கிராம் சேவாக், அதாவது தக் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தக் சேவாக், இந்த 3 ஜாபுக்கு வந்திருக்கு. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வெறும் 10th மார்க் ஷீட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதுமானது. ஸோ நீங்கள் 12th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆனால் 12th வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா தான். பட் அது வந்து மார்க் வந்து 10th மார்க்கை தான் எடுத்துக்குவாங்க. இதுக்கான சேலரி பேவை வந்து நீங்கள் பார்க்கலாம். 14,500லேருந்து 35,400, 12,000லேருந்து 29,980 அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு பிரான்ச் போஸ்ட்னா. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன ரேட்டு போட்டிருக்காங்கிறத சம்பளம் போட்டிருக்காங்க பார்த்துங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது 18லேருந்து 40 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15/3/2019 தான் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ஒன்று புதுசாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஸோ அந்த 10% இப்போதைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், நான் முன்னே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து நாலேஜ் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அது என்னென்ன லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியன்ஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழில் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். இதே பாண்டிச்சேரியாக இருக்கிற போது நீங்கள் மலையாளம் ஆர் மாஹி, அதாவது மலையாளம் வந்து மாஹிக்கு, தெலுங்கு வந்து ஏனாமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, தமிழ் வந்து பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. இதுக்கு தாண்டி நம்ம என்னென்னா கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு தனியாக சர்டிஃபிகேட் வந்து பண்ண தேவையில்ல. இப்போ வந்து இது அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸு. ஸோ இதுக்கான விஷயத்தை வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு இது அலாட்மெண்ட் ஆகி நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இந்த கண்டிஷன்ஸில் ஒரு ரெசிடென்ஸ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும் அட் யுவர் ஓன் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், அதாவது 10க்கு 10 ரூமாக இருக்கணும், அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது, அதாவது 10க்கு 10க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் இருக்கணும், பவர் சப்ளை இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து டேரெக்ட், அதாவது எந்த ஹார்ட் ஆஃப் அதாவது உங்கள் ஏரியாலே வந்து பிஸியான இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைக்கிள் அல்லது ஸ்கூட்டர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலவன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அலவன்ஸ் வந்து அக்காமடேஷனுக்கு என்ன மாதிரியான அலவன்ஸ் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூட்டர் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி கூட இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது பார்த்திங்களா, கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன கிராமங்கள் அப்படிங்கிறத பின்னாடி அவங்க வந்து அனெக்ஷரில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட், அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து உங்களுடைய சோர்ஸ், அதாவது இந்த சோர்ஸை வச்சு நீங்கள் வந்து இது குறைஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து 4 hours ஆர் 5 hours பண்ணுற ஜாப் தான். அதுக்கு மேலே பெருசாக வந்து ஒர்க் இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து இன்சென்டிவ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறதோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதற்கு தகுந்தபடி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சம்பளம், அதாவது இன்சென்டிவ் என்று அழைக்கப்படக்கூடிய ஊதிய ஊக்கத்தொகை அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கட்டணும், அதையும் பார்த்து வச்சுங்க. யாராலெல்லாம் வந்து பே பண்ண முடியும், என்னால் இந்த கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி வைங்க. இது கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 6 months மினிமம் எடுத்துக்கோ உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பில்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி தர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில கம்யூனிட்டி ஓரியன்டாக, அதாவது கம்யூனிட்டி அதை ரிசர்வேஷன் ஓரியன்டாக தான் ஒவ்வொரு ஏரியாவும் பண்ணியிருப்பாங்க. இது கொடுத்துருக்க இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் எத்தனை மேக்ஸிமம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா 20 போஸ்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு சைக்கிள் என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணலாம். ஆனால் நீங்கள் 5 ஜாப் தான் ப்ரிஃபர் பண்ண முடியும். அதாவது
மேல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 கட்டி பண்ணணும். அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் ஆல் பிடபிள்யூடி ஃபீமேல், அதாவது கேர்ள்ஸுக்கும் எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்களுக்கும், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அந்த பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது. இந்த ரூ. 100 கட்டிங்கன்னா நீங்கள் 5 சைக்கிள் வரைக்கும், அதாவது 20 சாய்ஸஸ் இன் ஈச் சைக்கிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கேண்டிடேட் வந்து 5 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 20 சைக்கிள் ஆஃப் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட், அதாவது நீங்கள் மேக்ஸிமம் 20 வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் வில் பி மேட் அதாவது உங்களுடைய 10th மார்க்கை வச்சு தான் வந்து ஆன்லைன் ப்ராசஸில் தான் பண்ணும். ஸோ 10th மார்க் வந்து கண்டிப்பாக ஒரு 420 450க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் ஈஸியாக நுழையிறதுக்கு இது ஒரு எளிய முறை. இதற்கப்புறம் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் மேலே போய்க்கலாம். ஸோ ஒரு ஈஸியாக வந்து ஒரு 10th மார்க்கை வச்சே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். அதாவது இந்த ஜாப் நான் யாருக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கேங்க, எனக்கு அட்லீஸ்ட் வந்து எந்தவித வருமானமும் இல்லை, நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஜாபை வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஜாப் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபும் கஷ்டம் தான். பட் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். தபால் துறைங்கிறது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பழமையான ஒரு டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து பயங்கரமான ஹெரிட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பண்பாடு மிக்க ஒரு ஜாபு தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் நான் வந்து அடுத்த ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு, உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காரு. அவங்க அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். ஸோ அந்த ஜாப் வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10லேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் தான் ஒர்க் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படிலாம் என்னென்னலாம் அப்ளை பண்ணணும், அதாவது நேமு, அவங்களோட ஃபாதர்ஸ் நேமு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனிட்டி, நீங்கள் ஒரு வேளை வந்து டிசேபிலிட்டி, அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி, அதே மாதிரி வந்து 10th நீங்கள் எங்கே பாஸ் பண்ணீங்க, அதே மாதிரி 10th எந்த இயராக பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக படித்து சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர் எல்லாம் தெளிவாக வந்து கொடுங்க. இதெல்லாம் வந்து தயார்படுத்தி வச்சுக்கோங்க. நாளை மறுநாள், அதாவது 15ஆம் தேதியிலேருந்து இதற்கான விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஸோ அதில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து அப்ளிகேஷன் பண்ணிட்டேன் சார், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க வெப்சைட் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு 5 போஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரூ. 100 கட்டி. ஒரு 20 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ரூ. 500 கட்டினீங்கன்னா ரூ. 400, அதாவது ஒரு ரூ. 100 வந்து நான் 5 போஸ்ட் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், மெயில் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் மேண்டேட்ரி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் வந்து மேண்டேட்ரி. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்லேயே இருந்தது அப்படின்னா தேவையில்லை, இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெமோ, அது வந்து ஸ்டேஜ், அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. அதாவது அட்டெம்ப்ட் வந்து ஒரு அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணாதவங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெமரண்டம்லாம் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. தகவல்களை வந்து படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும். ஆனால் இப்போதைக்கு அது மேண்டேட்ரி கிடையாது. அதாவது உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் அதுவும் தேவையில்லை. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சிக்னேச்சர் எல்லாம் பார்த்துங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்கு வந்து ஹெல்ப்லைனை வந்து கால் பண்ணி கேட்கணும், உங்களுக்கு இதை பற்றி தகவல் கொடுத்துருக்காங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி, அதாவது என்னென்ன போஸ்ட்டு, என்னென்ன கிராமங்களை பிரித்து அதில் என்ன மாதிரியான போஸ்ட் இருக்குது, அது என்ன கம்யூனிட்டிக்கு வந்து அலாட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதிலேருந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஒரு 5 போஸ்ட் மெயில் கேண்டிடேட் ரூ. 100 அப்ளை பண்ணும்போது கவனமாக பார்த்து உங்கள் ஏரியாவுக்கு மிக அருகில் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால லோக்கலில் இருந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான ஜாப் இது. ஸோ இது கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அது பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 170 பக்கங்கள் இருக்குது. நான் லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸில் வந்து யாருக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுறேன். இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4442 போஸ்ட். இதை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணிங்க. நீங்கள் அப்ளை பண்ணாத பட்சத்தில் வெளி மாநிலத்துக்காரங்களாம் அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு வர பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக 10th மார்க் நல்லா இருக்க போது ஒரு 10th மார்க்கை வச்சே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் இல்லாமல், ஓகேங்களா, ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 months வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. என்னுடைய நண்பர் முன்னே சொன்ன மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட இதை பற்றி டீட்டெயில் கேட்டேன். கண்டிப்பாக இதுக்கான கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு 6 months பக்கம் ஆகும். ஸோ இப்போயே வந்து நீங்கள், ஏன்னா 1 மாத காலம் தான் இருக்குது, 15/3 15 நாள் தான் வந்து உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. ஏன்னா எந்த ஒரு ஜாபுமே வந்து நம்ம கையில் இப்போ இல்லாத பட்சத்துக்கு நமக்கு ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங், அதாவது நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறது ஜாப் உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.